வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய சமையல்ல டுடேஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில போட்ட ஸ்வீட் அவல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அவல் பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு டக்குன்னு பிரசாதம் செய்யலாம், கோயிலுக்கு பிரசாதமா செஞ்சு கொடுக்கலாம். இல்லை காலை பிரேக்ஃபாஸ்ட் கூட கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும்னா சாப்பிடலாம். அந்த மாதிரி ஈவினிங்ல ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் செய்ய போறேன். அவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெள்ளை கெட்டி அவல் எடுத்துருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் அவலுக்கு கெட்டி அவல் தான் நல்லாயிருக்கும். வெள்ளையோ இல்லை சிகப்பு எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 2-3 தடவை கழுவிடலாங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் அவலுக்கு மேலே தண்ணி நிற்கிறாப்புல நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அவளை. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு. அவளுக்கு மேலே லேசாக தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம ஊற வச்சுருந்தோம்னா தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஊறிடுச்சு. அதுக்கு மேலே ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ நல்லா நமக்கு ஊறி நல்லா பூவாட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக வறுப்பட்டோன்னே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட அந்த திராட்சை இல்லைன்றதுனால இன்னைக்கு நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். திராட்சை சேர்த்து திராட்சை பார்த்திங்கன்னா லேசாக உப்பி வரும். நமக்கு திராட்சை லேசாக உப்பி வரும்போது நம்ம ஊற வச்சிருக்கிற அவல் சேர்த்துடலாம். அவல் சேர்த்துட்டு உடனே ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் அளவுலாம் இல்லை, நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கப்பு அவல் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. வெல்லம் நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு மெல்ட் ஆகிடும். இப்போ மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வெல்லம் மெல்ட் ஆகிட்டு அவளோட கலந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நமக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்லா சட்டுன்னு அவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு டைமே. இப்போ அவல் ஒரு பவுலில் எடுத்துடலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் எடுத்துக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.